ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் தொட்டோம். தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம வார போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இன்றைக்கி என்ன சிறப்பான திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஜாப். ஒரு 5 போலீஸ்காரங்க சேர்ந்து வந்து ஒரு திருடங்களை கேங்கை வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக மாறுவேஷம் போகிறதுக்காக எதிர்க்க இருக்கிற ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா வந்து விலைக்கு வாங்கி ஹோட்டலில் நடத்தி அவங்கள வந்து வேவு பார்க்குறாங்க. கடைசியில் வந்து இந்த திருடங்களை பிடிச்சாங்களா இல்லையான்றத ஒரு காமெடியான ஒரு மோட் ட்ராக்கில் தான் இந்த படத்தை ஃபுல்லாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 4 பேர் வந்து ஸ்மக்லர்ஸ் வந்து சீட்டாட்டம் ஆடுங்கிறானுங்க. சீட்டாட்டும் போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அங்கேருந்து எக்ஸாஸ்ட் ஃபேனில் யாரோ காலை விட்டு ஆடிட்டு இருக்காங்க. யாரான்னு சொல்லிட்டு இவங்க ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு லேடி வந்து தூங்கினாங்க. என்னம்மா விண்டோ வாஷ்லாம் இன்னைக்கு கிடையாது, நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பார்க்க வந்தேங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தா உனக்கு தெரியலையே, உன் கெட்டப்பை பார்த்தா நீ போலீஸ்காரி மாதிரி இருக்கிறியா அப்படின்னு சொல்லுவோன்னே, நீ போலீஸ்காரி தானே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுறான், பேகை மாட்டுன்னு ஒரு கதவு வழியாக வெளியே போக ட்ரை பண்ணுவான். ஏன்னா அந்த கதவு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 போலீஸ்காரனுங்க வந்து சுற்றியோட வெயிட் பண்ணுறானுங்க. இங்கே வந்து இந்த லேடி வந்து தம்பி அப்படிதான் போயிடாத, உனக்கு அவள் தான் சொல்லுவேன் அப்படின்னு இவன் ஜகா வாங்கி என்ன பண்ணுறான், இன்னொரு சேனல் திறந்து பார்க்குறான். அங்கே ஒரு போலீஸ்கார், சீனியர் போலீஸ்கார் வந்து தூங்கினுக்கிறாரு. அவரும் உள்ளே ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிறானுங்க. போலீஸ்காரங்க மாதிரி நந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மக்லரே கலாய்க்கிறான். போலீஸ்காரனா அப்படியே ஜன்னலை உடச்சி டைவ் அடித்து என்ன அடித்து அதுக்கப்புறம் எனக்கு விலங்க போடணும்டா, நீங்கள் என்னடா ஜோக் குத்துனுக்கிறீங்க கேட்டால், இல்லை நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டேமேஜை கம்மியாக வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் பாரு. போங்கடான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணால் பேகை மாட்டு டமால்னு ஜன்னலை வச்சுன்னு வெளியே எகிரி வச்சிடறான். படத்தில் வர மாதிரி இவன் லேண்ட் ஆவான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட் டொம்முன்னு வந்து தரையில் முடிக்கிறான். எழுந்து ஐயோ படத்தில் வர மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எகிரி வச்சு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடில் நம்ம சீனியர் போலீஸ்கார அந்த வந்த கயிறுலேயே வந்து இறங்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லாகை திறக்கிறாரு. அந்த கயிறு சொயின்னு கீழே போய் டக்குன்னு கிட்ட போயிடுவோன்னே லாக் ஆகுமா, அண்ணன் சுற்றி டொம்முன்னு கீழும், அவள் தான் இடுப்பு பிடிச்சிக்கும். இந்த சைடு நம்ம லேடி போலீஸும் இன்னொரு 2 பேரும் வந்து அந்த ஸ்மக்லரை பிடிக்கிறது செம்ம ஸ்பீடாக ஓடுறாங்க. கரெக்டாக இந்த ஸ்மக்லர் என்ன பண்ணுறான், வேகமாக போய் ஒரு வெள்ளை பென்ஸ் காரில் ஒரு பொம்பளை தூக்கி வெளியே போட்டு அந்த காரை எடுத்து தப்பிப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த பொம்பளையே அந்த வந்து அம்முடியே பிடிச்சி சீப்போடா வெளியே நாயை அப்படின்னு தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு அவன் ஏந்து அந்த ஸ்மக்லர் ஏந்து நின்று பார்க்குறான். இந்த 3 போலீஸும் இவனை வரைக்கும் பார்த்துக்கிறேன். அசிங்கமாகவே இல்லையாடா உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். திருப்பி இவன் ஓட ஆரம்பிக்கும். திருப்பி இந்த 3 பேர் வேகமாக ஓடுறாங்க. இன்னொரு போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், ஒரு பக்கத்தில் இந்த ஸ்கூட்டியை வேகமாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்லோ மோவில் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போகிறான். இவங்களாம் செம காண்டாயிடுவாங்க. அவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக வந்து அந்த ஸ்மக்லர் காலை தட்டி விட்டு அப்படி போய் பிடிக்கிறான். அந்த பையன்கிட்ட வந்து விலங்கு இல்லாமல் போயிடுச்சு. விலங்கு இல்லை கேப்பில் என்ன பண்ணிடுறான், நம்ம ஸ்மக்லரு அந்த ஸ்டங்கன் கன் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து அவன் கழுத்துலேயே ஒன்று அப்படி ஏற்றி விட்டு அந்த போலீஸ்காரனை தள்ளி விட்டு அங்கேருந்து எகிரி குச்சி ஓடுறான். ஓடும் போது என்ன ஆகுது, ஒரு கார் வருது, அதுலேருந்து தப்பிக்கலான்னு இப்படி வந்தால் ஒரு பஸ் வந்து டமால் நம்ம ஸ்மக்லர் இடிச்சது. இந்த ஸ்மக்லர் இடிச்சதில் அந்த பஸ் இங்கே இன்னனால எல்லா காரும் டமால் டிமில் இடிச்சு பெரிய கலவரமாக எடுத்துப்பா. அடுத்த நாள் வந்து இவங்க சீஃப் இந்த 6 பேரையும் கூப்பிட்டு கிழி கேட்குறாரு. அதாவது என்னன்னா, டேய் ப்ராப்பர்ட்டி டேமேஜை கம்மியாக வைங்கடானா 16 காரை இடிச்சு வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, வெக்கமாவே இல்லையாடா, 3 கீழே வேலை செஞ்சவன் தான்டா, கடைசியில் நீங்கள் இந்த மிடில் மேனை பிடிக்கிற போகிற கேப்பில் வந்து அவன் மொத்த கேங்கையுமே பிடிச்சிட்டான்டா, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் ப்ரொமோட் ஆகி கேப்டன் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்லி இவனை அசிங்க பற்றி வெளியே தோத்திடுறாங்க. வெளியே இவனுக்கு பேசினே போகிறாங்க. அப்போ இவங்க டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அலோகேட் பண்ணது இந்த கோகோனட் மண்டை இருக்கிறான் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரன், அவன் என்ன பண்ணுவான், கசினோவில் போய்ட்டு மொத்தத்தையும் கேம்பிளில் விட்டுட்டு வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு $1000 சிப்பு மட்டும் வச்சுருப்பான். இது எல்லாருமே அச்சு பிடுங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ப்ரொமோட் ஆன கேப்டன் வந்துட்டு, யோ இன்னுமாயா நீங்களாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பார்த்துட்டு, சரி நைட்டு டின்னர் பார்ட்டி வச்சுருக்கேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஃபஸ்ட்டு டின்னர் பார்ட்டிக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு தான் நானும் நினச்சேன். கட்சியில் பார்த்தா வெக்கமே இல்லாமல் போயிட்டு பக்குன்னு மூழ்கினுக்கிறானுங்க. அந்த கேப்பில் நம்ம சீனியர் ஆஃபீஸரும் கேப்டனை வந்து பேசி நிற்கும் போது கேப்டன் என்ன சொல்கிறாரு, டேய் எனக்கு வந்து கேன்ஸ் ஃபுல்லாக இருக்குது, நீ என்ன பண்ணு, இங்கே ஒரு மேட்ரு இருக்குது, அந்த ஒரு பசங்களெல்லாம் வந்து ஒருத்தன் செட் பண்ணினுக்கிறான், அந்த மேலால் வந்து நீ வந்து வேவு பார்த்து எப்படியாவது பிடிச்சிரு, அட்லீஸ்ட் நீ அது வந்து ப்ரொமோட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் கொஞ்சம் லீடெல்லாம் வந்து நம்ம சீனியர் ஆஃபீஸர் கொடுக்குறாரு. நம்ம சீனியர் ஆஃபீஸரும் சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தேங்க்ஸை போட்டு அங்கேருந்து வந்து அந்த டிப்ஸ் கொடுத்த இடத்துக்கு வந்து இவனுங்க போய் அங்கே வந்து பார்த்துனுக்கிறானுங்க. அதில் ஒரு ஃப்ரெஷர் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அந்த துடுக்கு மாதிரியே வந்து நடத்துவான். இந்த புது பசங்க வந்து எப்படி வந்து அப்படியே இதுவாக ஆக்டிவாக இருப்போம், அந்த மாதிரி அந்த அவனும் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறான். வந்து மாறு வேசலாம் போட்டு
போட்டு என்னென்னமோ காமெடிலாம் பண்ணுகிறான். இவனுங்களாம் காரில் உட்காந்து என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கினே இருக்காங்க. இந்த துடுக்கு என்ன பண்ணுறான், இந்த பில்டர் மாதிரிலாம் வந்து கெட்டப் போட்டு நின்றுக்கும் போது அங்கே கரெக்டாக ஒரு கார் வந்துடும். அந்த காருக்குள்ளே நம்ம ஆளையும் தூக்கி போட்டுன்னு போயிடுவாங்க. இங்கே நம்ம ஒரு இந்த கோகனட் மண்டை என்ன பண்ணுறான், இந்த பைனாகுலரில் பார்த்து நிற்கும் போது எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி ட்ரெஸ் பார்த்துறது பாருங்க. அதை அந்த ஆண்டி பார்த்துரும். ஐயோ இவன் நான் பைனாகுலர் வச்சு நம்மளை பார்த்துனுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிது. அவள் தான் இப்போ நம்ம கோகனட் மண்டையனையும் பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு நம்ம சீனியர் ஆஃபீஸர் அப்புறம் அந்த பொண்ணு அப்புறம் இன்னொருத்தன் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு நாங்களாம் அப்படிலடா அப்படிலாம் இவனுங்க வந்து போலீஸுன்னு சொல்ல போவான கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த இவனுங்க வேவு பார்க்க வந்த அந்த 4 பேர் அப்படி ரோடு கிராஸ் பண்ணுவானே இவனுங்களை என்ன பண்ணுவானா சைலண்ட்டாக போயிட்டு அந்த காருக்குள்ளே உட்காந்துருவானுங்க. காருக்குள்ளே உட்காந்துட்ட உடனே இந்த லேடியும் கத்திட்டு போயிடும். கரெக்டாக அந்த லோக்கலில் வந்த போலீஸ்காரன் வந்து கார் எடுக்கலான்னும் போது நம்ம போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து ஐடி கார்டு காட்டின உடனே இவனில் விட்டுறானுங்க. அடுத்த நாள் அங்கே இருந்த ஒரு ஃப்ரைடு சிக்கன் கடையில் இவனுங்க வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து அந்த ஃப்ரைடு சிக்கனையே சாப்பிட்டுனுக்கிறானுங்க. என்னடா பண்ணுறது ஏதா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுனேக்கிறானுங்க. ஒரு பாயிண்டில் வந்து இவனுங்க நைட்டில் வந்து வெக்ஸ் ஆயிரான அடப்போட என்ன எத்தனை தடவை தான் இதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து இவனுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவனுங்க எல்லாம் ஒரு பெரிய கேங்கே வந்து அங்கே நின்றுக்குது. டக்குன்னு நம்ம ஆளுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக இவனுக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறான்னு பார்த்துனே இருக்கிறாங்க. நம்ம கடைக்காரர் வந்து பார்க்குறாரு. ஏய் என்னடா பண்ணுறங்க அங்கே ஒழிஞ்சின்னு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இந்தாங்கடா அப்படின்றாரு. ஏதாவது பிரச்சனைடா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு உடனே சரின்னு போயிடுறான் இவன். அப்புறம் இவனுக்கு என்ன பிடிப்படுறானுங்க இந்த ஃப்ரைடு சிக்கன்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவனுங்களுக்கு கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறான்றது வேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கிட்ட நீங்கள் அந்த கடை வீட்டுக்கெல்லாம் டெலிவரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டிலேருந்து மட்டும்தான்ப்பா எனக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் சொல்கிறான். அப்படியா சரி அப்படின்னு உடனே நாலுலேருந்து அதை கொடுக்க முடியாது ஏங்க அப்படின்னு நான் தான் இந்த கடையை மூட போகிறேன் அப்படின்றான். இனி தான் லாஸ்ட் டே அதனால தான் உங்களுக்கு ஓசியில் கூட வந்து சிக்கன் பீஸு கொடுத்தேன் அப்படின்னும் போது அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அந்த தொடுகு சொல்லிடுறான். உடனே வந்து எல்லாரும் கத்துறாங்க. ஏன்னா வந்து நம்மளோட கோகனட் மண்டையை தான் நம்ம போயிட்டு இருந்த மொத்த காஸ்ட்டையும் கேம்பிளில் விட்டான். அதனால செம காண்டாயிடுறானுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சீனியர் வந்து வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு துணியை கொஞ்சம் துவைச்சு கொடுமான்னு சொல்லிட்டு கூச்சி பேக்கில் கொடுக்குறாரு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுமான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க சிக்கன்லேயே வந்து வைக்கிறாங்க. நம்ம செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. யாரா காலையில் சிக்கன் சாப்பிட்டுக்கிறாரு. திருப்பி சிக்கன் தான் அவருக்கு என்ன இந்த சைடில் நம்ம கேப்டனோட ஒய்ஃப் நம்ம சீனியரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எப்பா என் ஹஸ்பண்ட் கேப்டன் ஆகிட்டோம்ப்பா வாப்பா ட்ரீட்டுக்குன்னு சொல்லி ட்ரீட்டுக்கு வேறு கூப்பிட அங்கே இருந்த சூப்பர் மார்க்கெட் பேர் கேப்டன் நம்ம சீனியரோட பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட் கேப்டன் வேறு ஆகிட்டனோடனே அவள் தான் தெரிச்சிடுறாங்க. இங்கே பொண்ணும் சீனியர் ஆஃபீஸரும் உட்காந்து வந்து அதே ஃப்ரைடு சிக்கனை சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஆள் வந்து பொண்ணுக்கு வந்து கைக்கு செலவு காசை கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த கடையை வாங்குறதுன்னு முடிவு பண்ணி அந்த அடுத்த நாள் சீஃப் கிட்ட போயிட்டு சீஃபே எனக்கு கொஞ்சம் காசு கொடு நான் அந்த கடையை வாங்கி நான் இந்த மாதிரி வந்து அவனை வேவ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆள் வந்து அசிங்கமாக திட்டி அவனை வெளியே தொத்திடுறாங்க. இங்கே வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து உட்காந்துன்னு அந்த கடையை விற்க விடாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த கடைக்காரன் டேய் ஒரு அட்வான்ஸாவது கொடுங்கடா எனக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக அதே டைமில் சீனியரும் வர கடைசியில் ஓகே எல்லாரோட கை காசும் போட்டு இந்த சீனியரோட பென்ஷனையும் போட்டு நான் வந்து இந்த கடையை வாங்கிடலான்னு சொல்லி கடையை வாங்கிறாங்க. அந்த சீனியர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் மண்டையினும் இந்த பொண்ணு தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடையை வாங்கும் போது நம்ம சீனியர் அவசரப்பட்டு இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்ல என்னது அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம கடைக்கார சொல்ல இல்லை நான் வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாரு. எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஓ அமெரிக்கா ஸ்டைல் மாதிரியா அப்படின்னு ஆமாம் அப்படின்வானுங்க. மிச்சவனுங்களாம் அண்ணன் தம்பி அப்படின்ட்டுருவானுங்க. ஸோ வந்து எப்படியோ கடையை வாங்கிடுறானுங்க. கடையை வாங்கிட்டு இவனுங்களை வந்து வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு பாலில் வந்து மைக்ரோ சிப் மாதிரி அடித்து அந்த கண்ணாடியில் ஒட்ட வச்சிடறானுங்க. ஒட்ட வச்சுட்டு இவனுங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடை கஸ்டமர் வரும்போதெல்லாம் இவனுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டுறானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூமுக்குள்ளே இருக்க 2 கேங்கு வந்து பிரச்சனை வருது. யார் வந்து டிவி ரூம் மட்டும் என்னைக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல வந்து ஒரு பிரச்சனை வருது. இவனுக்குள்ள வந்து ஒரே ஆர்குமெண்ட் போயினுக்குது. இவனுங்க இங்கேருந்து அதை வந்து லிசன் பண்ணி சிச்சுனுக்கிறானுங்க. எப்படா இவனுங்க இவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க அதெல்லாம் வந்து கேட்டுனுக்கிறானுங்க. கேட்டுனே இருக்கும் போது வந்து அதுல இருந்து ஒரு பெரிய ஆள் வந்து வந்துடுறான். வந்துட்டு இல்லை உங்க எல்லாரையும் எல்லாம் அடிக்க முடியாது நீங்களே அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபாவில் போய் உட்காந்துட்டு எல்லாரும் சட்டையை கட்டுங்கடா அவனை இப்போ வந்து 1-on-1 மேட்ச் எவன் ஜெயிக்கிறானா அவன் தான் வந்து இனிமேல்ட்டு லீடரு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ 2 கேங் அதில் ஒரு கேங் பார்த்தீங்கன்னா நார்கோ 2 பேர் சண்டையை போட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய பாஸ் வந்து அந்த ஃபைட்டை நிறுத்திட்டு யார் வின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆளுங்களா நார்கோ அப்படின்னு பைத்தியாருங்க மேட்ச் பார்க்குற மாதிரி வந்து ஆயிட்டானுங்க நம்ம ஆளுங்க. ஐயோ கடவுளே. அப்புறம் என்ன பண்ணுறானுங்க சரி நார்கோ வின்னு அப்படின்னா இவனுங்கெல்லாம் எக்ஸைட் ஆகி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஐயோ கடவுளே கத்த ஆரம்பிச்சோடனே சரி ஓகே இது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடுது. கரெக்டாக அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்லேருந்து சொல்கிறானுங்க. உடனே இவனுங்க வந்து ஐயோ கடையை மூடு கதவை மூடு லைட் ஆஃப் பண்ணு அப்படி இப்படின்றானுங்க. ஏன்னா வந்து அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் ஆர்டர் கேட்க வருவானுங்க. அதுக்குள்ளே இவங்க எல்லா பேப்பர் கீப்பர்லாம் வேறு வச்சுன்னுக்கிறானுங்க.
ஐயோ சாமி, இதெல்லாம் வேறு கஸ்டமர் வரும்போது அதை வேறு தட்டி விட்டு நிற்பானுங்க, காமெடி பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த லேடியோ வந்துடும். அந்த லேடி விட்டு ஹே நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்கன்னு போது, இல்லை நாங்கள் தான் இந்த கடை ஏற்றினோம். அப்படியா, ஐயோ நான் கூட உங்களை தப்பாக நினச்ச பொழுது, இந்த கடை வாங்கிறதுக்காக தான் நீங்கள் உட்காந்துருந்தீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசின்னு இருக்கிறாங்க. பேசினே இருக்கும்போது அந்த ஆண்டி என்ன சரி ஒரு குட்வில்காக நான் வந்து உங்கள்கிட்ட சிக்கன் வாங்கிக்கிறேன், சிக்கன் எடுத்துனுவாங்க அப்படின்னும் போது நம்ம சீனியர் ஐயோ சிக்கன்லாம் இல்லைங்க, நாங்கள் இன்னும் வந்து ரெடி பண்ணலைங்க அப்படின்னும் போது டக்குன்னு வந்து அந்த பசங்களும் வந்துடுறானுங்க. அவனும் வந்துட்டு அந்த அண்ணன் யூஸ்லாம் சப்பா இன்றைக்கி சிக்கன் இல்லையாப்பா அப்படின்னுறாங்க. அவள் தான் நம்ம பாஸ் வந்து இனிமேல் ஃப்ரை பண்ணணும்டா அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. ஏன்னா வந்து அவனுக்கு 4லேருந்து வருவானுங்க அப்படின்னு ஷூர் ஷாட்டாக வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால் இவனுக்கு வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துடுறானுங்க. சரி குக் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யாருக்கு குக் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்தது. அதனால் நம்ம சீனியர் என்ன பண்ணுறேன், அவனை எல்லார்கிட்டே சிக்கன் குத்துரு எல்லாரும் குக் பண்ணுங்கடா, யார் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் குக் பண்ணும் போதே நம்ம கோகனட் மண்டே தான் வந்து சூப்பராகுது. அதனால் வந்து எல்லாரும் அவனையும் இம்ப்ரெஸ் பண்ணி நீ தான்டா வின்னர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் அம்மா நம்ம எதுக்கு வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேபேன்னு நிற்கிறான். ஒரு பேர் வந்து கஸ்டமராக வராங்க. அந்த கஸ்டமர் உள்ள வரும்போது இந்த 3 தத்தி மாதிரி மாதிரி அப்படியே இங்கே நிற்கிறானுங்க. ஏன்னா இவனுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளோ எப்படி நடத்தணும்னு தெரியாதுல்ல, வாங்க உட்காருங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. அப்படியே நிற்கிறானுங்க. வந்து உட்காடுறாங்க. இந்த பொம்பளை வந்து மெனு கொடுக்குற இவங்க ஸ்டிக்கி சிக்கன் வேணான்றாங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்டிக்கி சிக்கன் பண்ண தெரியாது, ஃப்ரை சிக்கன் மட்டும் தான் பண்ண தெரியும். அதனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த ரிப்பு பண்ணுற அதே மெத்தடில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சிக்கனை அதில் டிப் பண்ணி நம்ம குத்துறாங்க. இவங்களுக்கும் பிடிக்காதுன்னு தான் இவனுக்கு நினைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவ்வளோதான் டட சூரியவம்ச படம் வர மாதிரி வந்து செம்ம ஹிட் ஆகிடுது. பயங்கரமாக எல்லாருக்கும் போச்சு. சரியான கூட்டம். கடைக்கு வெளியே பெரிய லைனில் நிற்க ஆரம்பிச்சிது. இல்லை ஒரே ஒருத்தன் மட்டும் சர்வலைன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துருப்பான். மிச்சம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அச்சு புச்சி வேலை செஞ்சு நிற்பாங்க. துடைப்பாங்க, கொடுப்பாங்க, பீர் கொடுப்பாங்க, எல்லாம் விதமான மெனு பண்ணுவாங்க. அச்சுயோயோயோ அட்டகாசமாக வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கல்லா கட்டும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம எந்த அளவுக்கு கல்லா கட்டுதுன்னா, நம்ம சீனியர் பார்த்திங்கன்னா அவர் ஒய்ஃபுக்கு வந்து கூச்சி பேக் வந்து வித் லாட் ஆஃப் மணியோடு கொடுப்பாரு. அவள் தான் அவங்க ஒய்ஃபே வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. பாரேன் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணால் கூச்சி பேக் வாங்கி தரணும் போலக்குது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து பிஸ்னஸ் வந்து ஃப்ளரிஷாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி பிஸி டேயில் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சர்வேலன்ஸ் பண்ணுற ஆள் பார்த்திங்கன்னா கவனிக்கிறான், அந்த வில்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்களுக்கு வந்து வாக்கி டாக்கில் பேசுகிறான், ஃபோன் பண்ணி பார்க்குறான். இவனுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. சரி வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறான், இவங்களை தொத்தின்னு போயின்னே இருக்கான். தொத்திட்டு போகும்போது 2 காரில் வந்து நம்ம வில்லனுங்க போயின்னுக்கிறாங்க. ஒரு ஜங்ஷனில் என்ன பண்ணால் 2 காரை 2 சைடு பிரிஞ்சுது. எந்த சைடு போகிறது தெரியாமல் நம்ம நடுவில் நின்றான். டென்ஷன் ஆகிறான். திருப்பி வந்து கத்துறான், ஏன்டா யாருமே வந்து ஃபோன் எடுக்கல, வாக்கி டாக்கி எடுக்கல, நானே வந்து அந்த வில்லனை தேடி போனேன் தெரியுமா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தும் போது இவன் சொல்லுவான், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, நான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கையில் அடிபட்டுடுச்சு, எனக்கு வந்து கடலில் அடிபட்டுச்சு, இன்னொருத்த வந்து நான் 33 மூட்டை வந்து பூண்டு உரிச்சிருக்கேன், 2 மூட்டை வெங்காயம் வாங்கிட்டே இருக்கேன், நான் வந்து 300 டேபிளுக்கு மேலே வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து அடிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்டா இந்த பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகுது, நம்ம வந்து இது வந்து கவருக்காக தான்டா எடுத்தோம், ஏன்டா இந்த பிஸ்னஸ் இப்படி ஃப்ளரிஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இங்கே வில்லன் வீட்டில் வந்து டாப் டாக் வில்லன், அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி போட்டவன் இருக்கான். இந்த கண்ணாடி போட்டவன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவன் பேரை சொல்லி யாரையுமே மிடில் மேனாக இருக்க விடுறதில்ல அப்படின்னு வந்து இந்த டாப் டாக்கிட்ட சொல்லுறான். டாப் டாக் வந்து டக்குன்னு வந்து அவள் தான் கத்தியத்துக்கு சொருவிடுன்னு சொல்லிட்டு கத்தியை காட்டும் போது நம்ம பெரிய ஆள் வந்து டேய் உன்னை கத்தியை யூஸ் பண்ண விடாத, எதா கத்தியை வச்சுன்னு வந்து திருப்பி அவன் வில்ல பேரை சொல்லவும் செம்மகாண்டே இந்த கத்தியை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்க அவன் முட்டியை டர்ன்னு கீச்சு விட்டுறான். கீச்சு விட்டு அந்த சோடா பிடிக்கிட்ட பார்த்து டேய் என்ன இப்போ பயம் வந்துச்சா என்னை பார்த்தா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே அந்த கத்தியை அவன் செக்யூரிட்டி கிட்ட அவன் காலை வெட்டி ஏற்றுற அப்படின்னு சொல்லி குத்த உடனே இவன் கண்ணாடி அழுகிறான். ஐயோ விட்ருங்க நீங்கள் வந்து டேரெக்டாகவே சேல் பண்ணலாம், மிடில் மேன்லாம் தேவையில்ல, உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு நீங்கள் டேரெக்டாகவே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே வந்து நம்ம ஸ்குவாடு வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏன்டா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் இப்படி ஆகிட்டு நம்ம வந்து சரியாகவே பண்ண மாட்டோமே அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கால் வருது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் கிட்டேருந்து மரியாதையாக வந்து சேருங்கன்னு உடனே எல்லோரும் போகிறாங்க. அங்கே வந்து கேவலமாக அவனுக்கு கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் டக்குன்னு அப்போன்னு பார்த்து நம்ம சீனியருக்கு ஆஃபீஸருக்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம எதிர்க்கிற கேங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறானுங்க. ஆர்டர் கொடுத்தவொடனே இவனுங்க 5 பேரும் சீஃப்னு கூட பார்க்காம தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு அப்படியே வேறு லெவலில் குக் பண்ணுறானுங்க. எல்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிறானுங்க. ஒரு மிஷின் அக்காம்ப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து இறங்கிறானுங்க. மழைலாம் பெய்து ரெயின் கோட்லாம் போட்டுன்னு சும்மா வெயிட்டாக இறங்குறானுங்க. அதே டைமில் வந்து எதிர்க்க வந்து டிவி ரிப்போர்ட்டர் பார்த்தவனை வெளியே தொட்டினாத்தமா அவன் வந்து வீடியோ எடுத்துனுக்கிறான். இவனுங்க 5 பேரும் அப்படியே நடந்து போகும்போது ஃபஸ்ட்டு 2 பேர் அப்படி சொயின்னு சூப்பர்மேன் மாதிரி போகிறாங்க. அப்புறம் இன்னொரு 2 பேர் சொயின்னு வந்து பறந்து போகிறாங்க. கரெக்டாக போயிட்டு இவன் வந்து நம்ம சீனியர் ஆஃபீஸர் கதவை தட்டுறான். பார்த்தா அந்த கேள்வி வந்து டோர் ஓப்பன் பண்ணுது. இவன் வந்து ஆச்சரியமா இன்னும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, இங்கே இருந்தவங்க எங்கே அப்படின்னும் போது அவங்க இன்னைக்கால தான் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னும் போது அவ்வளோதான்
நம்ம ஆளுங்க புலம்பிடுவானுங்க. இங்கே நம்ம சீனியர் வந்து புலம்பி தள்ளுவான். ஐயோ நம்ம நிலமை அவள் தான், நம்ம வந்து தேவையில்லாமல் இவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அப்போ வந்து அங்கே இருந்த சரகை வந்து நம்ம சீனியர் ஆஃபீஸர் டென்ஷன் ஆகி வந்து பகுபகுன்னு குடிச்சிட்டு ஹாப்பி ஃபேர்வெல் அப்படின்னு மாதிரி டக்குன்னு அந்த பொம்பளை போலீஸ் எகுன்னு வந்து ஒரு 8 ஒரு உத ஓடிக்கும். என்னன்னு பார்த்தா அந்த ட்ரிங்கில் வந்து இவனுங்க வந்து ஒரு ட்ரக்கை வந்து கலந்துருப்பானுங்க அந்த இவங்களை வில்லனில் பிடிக்கிறதுக்காக. கடைசியில் பார்த்தா அதை நம்ம சீனியர் ஆஃபீஸர் குடிச்சிட்டு புலம்பி தள்ளுவார். நம்மக்கிட்ட இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் போது நான் எதிராக கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து புலம்பி நிற்பார். கரெக்டாக கண்ணை மூடுவார். இங்கே வந்து டிவியில் வந்து அந்த டிவி ரிப்போர்ட்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து டிவியில் போட்டு காமிச்சிடான். இவனுக்கு வந்து ரொம்ப அதிகமான காசுக்கு வந்து இந்த சிக்கன்லாம் வந்து ரெசிபியே மாதம் விற்கிறாங்க அப்படி இப்படின்னு போனவொடனே அதை டிவியில் டெலிகாஸ்ட் ஆனவொடனே அடுத்த நாள் வந்து அந்த கேப்டன் ஒருத்தன் இருப்பான்ல அவனும் நம்ம சீனியரும் பேசினுக்கிறான். டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிற, ஃப்ரைட் சிக்கன் விற்கிறேன்னு சொல்லிட்டு உன் டீமையே சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டியாடா, என்னடா நீ ஒன்று வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறான். நான் வேணும்டா பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு கேப்டன் சரி நீ ஏன் எனக்கு வந்து அப்டேட் பண்ண வேலை அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் அப்டேட் பண்ணேன்னா ஆமாம் நான் தானே ஒன்று டிப் கொடுத்தேன் அப்போ நீ எனக்கு அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது ஓ நீ வந்து எங்களை தேவடுக்காக விட்டு நீ வந்து அடுத்த வேலையெல்லாம் பார்க்க போயிட்ட கட்சியில் எங்கள் தலையே எல்லாத்தையும் கோத்து விட்ட அப்படின்னும் போது நீ உனக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த டீம் இருக்கே, இல்லைனா என்னத்துக்கு வந்து மொத்த பேரையும் வந்து வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க அப்படின்னும் போது இவன் காலை விழுந்து தேங்க்ஸ் ராசாமி நீ பண்ணது தான் ரொம்ப பெரிய வேலை அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் பண்ணுறாரு. அப்புறம் தலை குடிஞ்சு பார்த்தா நம்ம ஸ்குவாட் வந்து பின்னாடி நின்றுது. கரெக்டாக இங்கே நம்ம வீட்டில் வந்து பொண்டாட்டி வந்து அசிங்கமாக திட்டின்னு டி உன்னை யாரா இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் பணம் சாப்பிட்றேன்னு யாராவது சொல்லுவாங்களாடா, இது வந்து நல்ல நேரம் தான், சரி நீ இந்த வேலையை விட்டுரு, உன்னோட ரிட்டைர்மெண்ட் பென்ஷனை வச்சு நம்ம வந்து குடும்பம் நடத்திக்கலாம். ஆனால் நம்ம ஆள் தான் ரிட்டைர்மெண்ட் பென்ஷனை வச்சு அந்த கடையை வாங்கிட்டாரு. அவள் தான் நம்ம ஆளும் வந்து பயங்கரமாக ஆகுதுன்னுங்கும் போது அடுத்த சீனில் காட்டுறாங்க நம்ம ஆள் லெஃப்ட் சைட் வீங்க இருக்குது. அதாவது வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டாரு போல இருக்குது இந்த மாதிரி பென்ஷன் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் அடி வாங்கி வந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உடனே சீனியர் போலீஸ் அவர் என்ன சொல்கிறாரு, சரிடா சஸ்பென்ஷன் லிஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எல்லாம் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம், ப்ராஃபிட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்மளாம் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்மளாம் இப்படியா பண்ணோம் அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து யாரோ கது தட்டுறவங்க இவனுக்கு எல்லாரும் ஜாக்கெட் வெல்கம் அப்படின்னு வந்து கோரஸாக சொல்கிறானுங்க. அப்புறமேட்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம சோடாபுடி வில்லன் கூட இருந்தால அவன் வந்து நான் ஓனர்கிட்ட பேசணுமே அப்படின்றான். இவங்களும் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன மேட்டர்னா வந்து நம்ம வில்லன் வந்து அந்த டிவியில் வந்து பார்த்துட்டு இருக்கான், அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்து இந்த சோடாபுடியும் அதே இடத்துல இருந்துன்னு அவன் சொல்கிறான், நம்ம ஏன் வந்து இவனுங்களை வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட பிராண்டும் நேமையும் நான் வந்து அக்யூர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சோடாபுடி சொல்கிறான். நிறைய வந்து பணத்தோட காட்டினோடனே நம்ம ஆளுங்களும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிடுறானுங்க. சரி நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், இதை வந்து இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக்கெல்லாம் வந்து ஒரு கவரில் கட்டி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு போவாங்க. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து நம்ம சோடாபுடி கரெக்டாக வரான். அந்த சோடாபுடியை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த சர்வேலன்ஸ் பண்ண வந்தோமா அவனை வந்து அப்படியே போவான். அவனை பற்றி பேக்ரவுண்ட் செக்லாம் பார்த்தா அவன் வந்து செம்ம க்ளீனாக இருக்கிறான் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. எப்படி இது அப்படின்ற மாதிரி நம்ம சர்வேலன்ஸ் பண்ணுறவனா வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுனே இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து பயங்கர த்ரைவ் ஆகுது. ஏன்னா இவனுக்கு வந்து வி ஆர் சாரி அப்படின்லாம் சொல்லி டான்ஸ் எல்லாம் ரோட்டில் ஆடி வந்து திருப்பி பிஸ்னஸை வந்து மேலே தூக்குறாங்க. அங்கே இங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து திறந்துடுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து நம்ம மெயின் வில்லன் என்ன பண்ணுறான், அவனோட காம்படிட்டரை வந்து பார்க்கறதுக்கு நம்ம செக்ரட்டரியை கூட்டினே போகிறான். சரி அவன் செக்ரட்டரி கூட்டின்னு போகிறான். செக்ரட்டரியாக பேய் மாதிரி எல்லாரையும் போகிற வரணும் அடிக்கிறா அச்சு தும்சம் பண்ணிட்டு நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட காம்படிட்டர் கிட்ட போயிட்டு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறான். டேய் நான் சைனாவை போகிறேன், நீ இங்கே லோக்கலில் பார்த்துக்கோ, நான் சைனாவை பார்த்துக்கிறேன், ட்ரக்கு வந்து நான் உனக்கு அங்கேருந்து இங்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். மெட்டீரியல் அனுப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் கடையோட மெனுவே காட்டுறான். ஓஹோ இது மூலியமாக தான் வந்து பண்ணுறியா அப்படின்றத வந்து முடிவு பண்ணிடுறானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸிலலாம் ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒழுங்காக சேவ் பண்ண மாட்டானுங்க. அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. செம இவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொருள் ஓட்டுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்களே தவிர்த்து இவனுக்கு யாருமே வந்து ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. இதனால என்ன ஆகுது, சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர பிரச்சனையாகுது. இதை பார்த்துட்டு நம்ம சீனியர் என்ன பண்ணுற ஸ்ட்ரெயிட்டாக அந்த சோடா அப்படி விட்டு போயிட்டு டே என்னடா பிரச்சனை, ஏன்டா எல்லா ஃப்ரான்ச்சைஸில் இவ்வளோ மாதிரி இருக்கணும்னு நம்ம சோடா முடியும் டே சாரிடா இந்த மாதிரி வந்து நான் பெட்டரான க்ரூவை வந்து ரெக்ரூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக நம்ம சீனியர் இப்படிக்கா போனோடனே அங்கே இருந்தவன் என்னடா வச்சுருவா அப்படின்னு இரு நம்ம பெரிய தலை வந்து ஊரை விட்டு போகிறான், ஊரை விட்டு போனவொடனே பார்த்துக்கலாம் அப்படின்னுறாங்க. சரி ஓகேங்கன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டுறாங்கன்னா போலீஸ்கார புத்தி இல்லை என்ன பண்ணுறான் பக்கவா யார் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வந்து பிபிடி போட்டுறானுங்க. எல்லாத்தையும் பிபிடி போட்டு வந்து வாட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாம் வாட்ச் ஆகிட்டதில் என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எவனும் சிக்கன் ஆர்டர் பண்ணால் சிக்கன் சாப்பிடாம அதை அப்படியே தான் வச்சுக்கிறானுங்க. என்ன மேட்ரு பார்த்தா அந்த சிக்கனோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன நம்ம லோகோ போட்ட ஒரு கவர் இருக்கும். அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியலை சப்ளை பண்ணுறானுங்க. இவனுங்க மெட்டீரியல் எல்லாமே வந்து போதை வஸ்து அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடறானுங்க. மீன் டைமில் நம்ம வந்து ஓவராலாக வந்து செக் பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோகனட் மண்டைங்கிட்ட ஒரு வேலை
கவுத்திருப்பாரு. அதுக்காகவே வந்து ஒருவோட பிரான்ச்சில் போயிட்டு பார்க்குறாரு. கரெக்டாக வந்து அவனுக்கு வந்து ஒர்க்கிங் டைம்லேயே வந்து கடையை மட்டும் வந்து கேம்பிளிங் பண்ணுறானுங்க. நம்ம ஆளு பின்னாடி போயிட்டு கரெக்டாக காக்ரோச் அப்படின்னு ஒரு மிதிப்பாரு. எல்லாம் பயந்துருவானுங்க. இவனுங்க எல்லாம் உட்காந்து பானுங்க. இவனுங்க எல்லாம் வந்து சைனீஸில் பேசின்னு பானுங்க. எப்படியும் வந்து இவனுங்க வந்து போட்டு தலை தான் போகிறானுங்க இந்த குரூப்பில் இருக்கவனுங்க எல்லாரையும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பொறுமையாக சும்மா இவனை வந்து ஜாலியாக பார்த்துன்னு கொஞ்ச நாள் மேய்ச்சிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது, ஓ இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு பார்த்தா ரைட் ஹேண்ட் பண்ணுறான் அவன் மூலியமாக தெரியும். ஓ நீ சைனீஸ் பேசுவே அப்படின்னோடனே, ஆமாம் நான் சைனாலேருந்து வந்துக்கிறேன் அப்படின்னுவானுங்க. அவள் தான் நம்ம ஆளை செம்ம அடி அடிச்சு தூக்கி போய் போட்டுருவானுங்க. இது வந்து மேல் இடத்துக்கு தெரிஞ்சிடும். மேல் இடத்துல வந்து நம்ம வில்லனே வந்து ஐயோ இவன் போலீஸா அப்படின்றது தெரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் என்ன இவனை அடிச்சு போட்டு கட்டி போட்டுருவாங்க. இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த பேக்கெட்லாம் வச்சு பார்ப்பானுங்க பாரு. இந்த ஃப்ரெஷர் ஒருத்தரமாலாம் அவன் என்ன பண்ணுவான், அதை டேஸ்ட் பண்ணது மாட்டாலும் நல்லா மோந்து வேறு பார்த்துருவான் அந்த ட்ரக்கை. அவள் தான் நம்ம ஆள் ஹை ஆகிடுவார். இங்கே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பானுங்க. மிச்சிருக்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணப்பானுங்க. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னும் போது, இவங்களை நம்ம போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது, டேய் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் பேரில் தாண்டா பண்ணுறானுங்க, நம்மள தாண்டா மாட்டுவோம், நம்ம இதுக்குலேருந்து எப்படா தப்பிக்கிறது, அவங்க நம்மள நம்ப மாட்டாங்களா, நம்மளாம் போலீஸ் தானே, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, நம்ம தான் அவங்கள பிடிக்கணும். சரி இவன் எங்கே கோடான மாட்டேன் அப்படின்னும் போது, அவன் நேற்று நைட்லேருந்து எங்கேன்னு தெரில அப்படின்னும் போது, சரி நம்ம சோடா புடியை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் சோடா புடியை போய் தேடி பார்த்தா ஆஃபீஸே காலியாகுது. எவடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அவன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவனுக்கு கிளம்பானு. கரெக்டாக வந்து நம்ம லேடி போலீஸ்க்கு ஒரு ஃபோன் வரும். வீடியோ காலில் அட்டன் பண்ணி பார்த்தா நம்ம ஆளை கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க கோகனன் மண்டேனை. டக்குனுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு அவனோட ட்ராக்கர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லேடி போலீஸ் போடுவான். ஹஸ்பண்ட் ட்ராக்கர்னு போட்டுருவாங்க. ஹேய் நீங்கள் 2 பேரும் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே வந்து இவங்க எல்லாம் போவாங்க. நம்ம ஆள் வந்து இந்த ஃப்ரெஷர் வந்து அவன் மட்டையை கிடப்பான் உள்ள. டக்குன்னு வண்டியை ஏற்றுன்னு இவங்க கிளம்புறானுங்க. இங்கே வந்து நம்ம ஆளை வந்து பொச்சிருவானுங்க போல இருக்குது இவனுக்கு போகிறதுக்குள்ள. சரி நம்ம சைனாவில் போய் நிறைய நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிக் டாக் என்ன பண்ணுறான், வந்து அங்கேருந்து கிளம்பி அவன் அம்மா வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா வீட்டுக்கிட்ட நம்ம யார் வெயிட் பண்ணுறது, நம்ம கேப்டன் வெயிட் பண்ணுறாரு. கேப்டனும் அந்த ஸ்குவாடு வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க. நம்ம பிக் டாக் என்ன பண்ணுறான், அவனை அச்சு போட்டு வாங்கடா, யாரையும் கொண்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காசு எடுக்க போயிடுறாரு. இங்கே நம்ம கேப்டனோட ஸ்குவாடை அக்கு வேறு ஆணு வேறு வந்து நம்ம டாப் டாக் ஸ்குவாடை வந்து அச்சு நவுத்திடுறானுங்க. நவுத்திட்டு நம்ம ஆளுங்க வந்து கார் ஹாயாக கிளம்பினுங்கும் போது நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாரு, கண்ணு மேலே தூக்கி டமால்னு ஒரு 3 தடவை சுடும் போது என்ன பண்ணுறானுங்க, நம்ம கார்னிவல் கார் வந்து கொஞ்சம் வேகமாக அழுத்தின உடனே அங்கே திருப்பி ஒரு பஸ் வந்து டமால் இடிச்சு அந்த காரை கவுத்துருது. ஓ மை காட். இங்கே நம்ம ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லொக்கேஷன் மேப்பை வச்சுக்கின்னு வேகமாக போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கோகனட் மண்டைனும் தப்பிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்த குண்டை வந்து அவன் ஏதோ தப்பிக்க ட்ரை பண்ணுறான் பாடுறா அப்படின்றான். கரெக்டாக வந்து அங்கே ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், அந்த கடப்பாறையா என்னது இந்த மண்வெட்டி எடுத்துன்னு வந்து மண்டையில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அடிக்க வரும்போது அப்படி சீன் கட் பண்ணுறானுங்க. இங்கே வந்து நம்ம லேடி போலீஸ் சொல்கிறாங்க, சீக்கிரமாக போங்கடா, அவன் நம்ம ஆளெல்லாம் கொல்ல மாட்டாங்கப்பா, பார்த்துக்கலாம், எனக்கு அது பயம் இல்லை, அவன் யாரையாவது கொண்டுற போகிறான் அப்படின்றதா பயம் அப்படின்னு கட் பண்ணால் இந்த இடத்துல நம்ம ஆள் வந்து அப்படி பிடிச்சிட்டு இருக்கான். அதாவது கயிறை அறுத்துட்டு அடிக்க வந்தவன் கட்டையை பிடுங்கி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அதாவது செம்ம அடிக்கிறான். கரெக்டாக அச்சு முடிச்சுட்டு பார்க்குறான், அங்கே வந்து ஒரு லாரி போகுது. ஐயோ எல்லா ஐட்டத்தையும் எடுத்துன்னு இவனுக்கு எங்கேயோ போகிறானுங்க போல இதே, நீ நம்ம ஆள் உசாராகி குடுன்னு ஓடி போய் அந்த லாரி பின்னாடியே தொங்கி நிற்கிறான். இங்கே நம்ம ஸ்குவாடு வந்து டக்குன்னு லேடி போலீஸ் நிறுத்து அவன் லொக்கேஷன் எங்கேயோ மாறிடுச்சு அப்படின்னா, மாறிடுச்சா என்ன, ஐயோ எங்கேயோ போயிட்டு இருக்கான்ப்பா, எங்கே போகிறான்னு தெரியல, ஆனால் லொக்கேஷன் இங்கே எங்கே பக்கத்தான் காட்டுது அப்படின்னா, இங்கே பக்கத்துலேயே அவங்க வண்டியவே தாண்டி இந்த லாரி போய் நிற்கும். நம்ம ஆள் பின்னாடி தொங்கி நிற்பான். லாரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹார்பருக்குள்ளே போயிட்டா நம்ம ஆள் எங்கேயோ ஒரு காமெடியாக ஒரு ஜம்பை போட்டு அப்படி சுருண்டு போய் பார்ப்பான். 182 மிஸ்கால் எம்மாடி அப்படியே இவன் தபன்னு உள்ளே ஓடிடுவான். அங்கே வந்து அதர் கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. அவனை எட்டி போய் பார்க்குறான், அங்கே இருக்கிற 2 கேங்குமே ஃபுல் செட்டப்பில் நிற்கிறானுங்க. ஐயோ நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, 911 கூப்பிட்டுலாம் அப்படின்னு பார்ப்பான். ஆனால் வந்து என்ன பண்ணுவான், டக்குன்னு நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்கே வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிவிடுவான். சொல்லிட்டு என்ன பண்ணுவான், புத்திசாலித்தமாக ஒரு வேலையை பார்ப்பான். என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சைடு ஃபஸ்ட்டு போட்டுவிடுவான். அதை பார்த்தோன்னே நம்ம வந்து காம்படிட்டர் இருக்காங்க வந்து டக்குன்னு கத்தியை நீட்டுவான் பாருங்க, அது ஆம்புலன்ஸடா அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு கத்தி திருப்பி வைப்பான். டக்குன்னு நம்ம ஐயோ இது ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு போலீஸ் ஆர்ன போடுவான் பாருங்க. உடனே வான்னு கத்தணும். உடனே வந்து நம்ம ஆள் வந்து அப்படின்னு எல்லாம் ரெடி ஆன உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்ல என்ன பண்ணுவான், கன்னு எடுத்து நம்ம காம்படிட்டர் 2 முடியும் போந்துட்டு கமான் கைஸ் அவங்களை தூங்குங்கடா அப்படின்றான். அவள் தான் எல்லாரும் அடிச்சுப்பானுங்க, டமால் அடிச்சுன்னு வைப்பானுங்க. கரெக்டாக அதே டைமில் நம்ம போலீஸ் ஸ்குவாடும் வந்து கரெக்டாக உள்ளே வந்துடுது. அப்போ வந்து நம்ம கோகனட் மாண்டையனும் நம்ம போலீஸ் கான்ஸ்டபிளும் அப்படியே ஒரு லுக் விட்டுப்பாங்க. ஆஹா என்ன ஒரு காதல், தெய்வீக காதல் அப்படின்ற மாதிரி லுக்கு விட்டுப்பாங்க. கரெக்டாக போய் நிற்பாங்க. இங்கே வந்து நம்ம ஆளை வந்து செம்மடி அடிச்சுப்பாங்க. அதாவது காம்படிட்டரை வந்து செம்மடி அடிச்சு நிற்பான் நம்ம வில்ல. கரெக்டாக நம்ம கார் போய் அப்படின்னு வந்து லைட்டில் போய் நிற்க நம்ம ஆள் டக்குன்னு வந்து ஃபோட்டோவை போட்டுறாரு. ஃபோட்டோ போட்டு இங்கே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கவுந்த காரில் இந்த டாப் டாகை தூக்கி நம்ம சீஃப் வந்து உட்கார வச்சுருக்கிறாரு. அவன் ஒரே கேள்வி தாங்கப்பா, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு பேர். இவனுக்கு அசிங்கமாக போயிடும், என்ன பண்ணுறது, விழுந்த காரில் தானே இவனை
தூக்கியிருக்கானுங்க. டக்குன்னு ஃபோட்டோவை பார்த்த உடனே அதாவது வந்து 2 பெரிய டாப் டாக் ஆஃப் த ஊர் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்ன உடனே அவள் தான் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து காரில் ஏறுறானுங்க. இங்கே நம்ம ஆளுங்க வந்து காரை விட்டு ஏறானுங்க. நாங்கள் 5 பேர் ரெடி ஆகிறோம், சரி வாங்க எல்லாரும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கோர்னர் மாட்டே மாட்டோம், நான் ஒரு ஆளை மட்டும் பார்த்துக்கிறேன், மிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இவங்களும் ஓகே அப்படின்னுறானுங்க. சண்டை இங்கே ஆரம்பிக்குது. இங்கே சீஃப் நம்ம காரில் வந்து சீஃப் அண்ட் ஸ்குவாட் வந்து காரில் போயின்னுக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்குவாட் கேட்குது, பஸ் அவனுங்க வந்து செத்துற மாட்டானுங்கள நார்காட்டிக்ஸில் இருக்கவங்களாம் அப்படின்னும் போது, உனக்கு ஒரு ரீசன் தெரியுமா ஏன் அந்த கேங்கை வந்து ஒன்றா வச்சுருக்காங்கன்னு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கோகனட் மண்டையை வந்து இது ஜூடோவில் வந்து சாம்பியன் அப்படின்னா, அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து கிக் பாக்ஸிங்கில் வந்து ஏஷியா சாம்பியனு, அப்புறம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்கெட் பால் சாம்பியனு, அந்த சைனாக்காரன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து எக்ஸீலு, அவன் வந்து இது வரைக்கும் நிறைய பீப்புள் வேறு கொள்ளுருக்கான் வேறு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது நம்ம சீஃபு சீஃப் இந்த 20 வருஷம் சர்வீஸில் கிட்டத்தட்ட 12 தடவை கத்தி குத்து வாங்கியிருக்கான் ஐயா, எத்தனையோ தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, அப்போ கூட அந்த ஆளுக்கு ஒன்றுமே ஆகாது. அது இல்லாமல் அதனால தான் அவன் பேர் சாம்பி, அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஸ்குவாடியா அந்த ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை பற்றி பெருமையாக சொல்லுறாங்க. அப்போ தான் இங்கே காட்டுறானுங்க, இங்கே நம்ம ஆளுங்க வந்து பொல காட்டுனாங்க. நம்ம கோகனட் மாட்டே அந்த பெரிய முடி வச்சிருப்பான், அவனை தூக்கி போட்டு மெதி ஏன்டா என்ன மட்டும் அழிகிற அப்படின்னு அவன் கேட்பானா, நீ என்னை எவ்வளோ அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொன்னேன், அது எனக்கு எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் ஜூடோ ஸ்னாப் மாதிரி தூக்கி போட்டு அவனை பாவம். இங்கே நம்ம எக்ஸிசியில் அதாவது நம்ம சைனாக்கார மாதிரி அவன் செம்ம அடிக்கிறான். இங்கே அந்த பொண்ணு வந்து செம்ம எட்டி உதைக்கிறான். அங்கே நம்ம பேஸ்கெட் பால் பிளேயரு செம்ம ஹையில் செம்ம அடி அடிக்கிறான். இங்கே நம்ம சீனியர் போலீஸு வேறு லெவல். அங்கங்கே வந்து சீஃப்னு சொல்லிட்டு இருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. நம்ம சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் செம்ம அடி அடிக்கிறாரு, அதாவது வேறு லெவல். அதாவது வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸர் மாதிரிலாம் கிடையாது, ஆனால் வந்து ஸ்டேடியாக நின்று செம்ம எவ்வளோ அடி ஆனாலும் அடி வாங்கி எதிர்க்கிறவங்களாம் செம்ம காட்டுக்கிறாரு. கரெக்டாக அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்ல என்ன பண்ணுறான், காம்படிட்டர் எடுத்துகிட்டு வந்த காசை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு போட்டில் ஏறதுக்காக அவன் செக்ரட்டரி போயின்னுக்கிறாங்க. நம்ம சீனியர் போலீஸும் வந்து அவங்க பின்னாடியே தோத்தின்னு ஓடுறாரு. கரெக்டாக ஓடும் போது என்ன பண்ணுறான், இவன் கன்னில் சுடும் போது வந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சிடுறானுங்க. அதே டைமில் வந்து இந்த கன் இப்படி கீழே இறக்கிட்டு அந்த செக்ரட்டரி போய் அவனை அடிக்கலான்னு போகும்போது செம்ம அடிக்குது. அந்த பொம்பளை வேறு லெவலில் அடிக்குது. டக்குன்னு வந்து டமால் ஏதோ ஒன்று அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு மண்டையில் ஏதோ ஒன்று அடிச்சு மண்டையில் ரத்தம் வர வச்சிடறான். கரெக்டாக வந்து நம்ம வில்ல வந்து அந்த பேஸ்கெட் பால் பிளேயரை பார்த்து சுடும் போது என்ன ஆகுது, நம்ம சீனியர் வந்து எகிரி வந்து அவனை காப்பாற்றிறான். ஆனால் நம்ம சீனியரோட கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே உராசிடுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து அந்த கோகனட் மண்டையை வந்து அந்த பொம்பளை கடை வந்து சண்டை போட்டுனுக்கிறான். சண்டை போடணும் போது வந்து கரெக்டாக வந்து செம்ம அடிச்சிடறா, அவளை பயங்கரமாக அடிச்சிடறா. இந்த பொம்பளை நம்ம கோகனட் மண்டையை அடிக்கிற கேப்பில் வந்து நம்ம வில்ல என்ன பண்ணுறான், நைஸாக அந்த பணத்தை எடுத்துனா அந்த போட்டில் ஏற்றுக்கு போகிறான். கரெக்டாக நம்ம சீனியர் ஆஃபீஸரும் போகும்போது கன்னில் டமால் டிமில் சுட்டுனேக்கிறான். ஒரு பாயிண்டில் வந்து புல்லட் காலி ஆகிடுது. நம்ம வில்ல வந்தீங்கன்னா வந்து பணத்தை போட்டுக்குள்ளே தூக்கி போட்டு போட்டில் ஏறிட்டு போட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிடுறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோகனட் மாட்டேன்னா வந்து அந்த பொம்பளை அச்சு வாயெல்லாம் வச்சதை பார்த்த உடனே நம்ம பொம்பளை போலீஸ்க்கு வந்து வேறு லெவலில் கண்டி அவனுக்கு இருந்ததே வந்து அந்த மூஞ்சி தான் ஓரளவு பார்க்குற மாதிரி, அதை போய் கிழிச்சிட்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி போலீஸ் வேறு லெவலில் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு ஒரு பாயிண்டில் வந்து மூஞ்சி கிழிச்சிட மாதிரி. நல்ல வேலை நம்ம கோகனட் மண்டையை தான் வந்து இன்டரப்ட் பண்ணி போதுமா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறான். இதில் வேறு இந்த 2 பொம்பளைங்க சண்டை போகும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு பயங்கரமாக வந்து எந்துவாக வைக்கிறானுங்க. என்னடா இங்க நம்ம வில்ல வந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரம் வந்து போட்டில் போயிடுறாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் ஆஃபீஸர் பேய் மாதிரி இங்கிட்ட அங்கே சுற்றின்னு முன்னாடி வந்துக்கிறாரு. இதை பார்த்து நம்ம வில்ல வந்து அப்படின்னு பயந்துட்டு டேய் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டை நிறுத்திட்டு என்ன பண்ணுறான், 2 பேரும் வந்து போட்டோட முன்னாடி வந்து வேற லெவலில் சண்டை போட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் ஈக்குவலாக அடிச்சுக்கிறானுங்கப்பா. டமால் டிமில் மாற்றி அடிச்சுக்கிறான். ஒரு பாயிண்டில் நம்ம சீனியர் ஆஃபீஸர் வந்து கன் எடுக்கிற மாதிரி புஸ்குன்னு காட்டுவான். அப்படி இவன் பயந்துருவான். கட்சியில் பார்த்து கன் கிடையாது, டேய் நான் போலீஸே கிடையாது, இப்போ நான் எப்போ கன் வச்சிருப்பேன், ஐ எம் சிக்கன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 2 பேரும் சண்டை போட்டு நிற்பானுங்க. கரெக்டாக ஃபைனல் பஞ்சு 2 பேரும் வந்து 2 பேர் ஒரு பஞ்சு 2 பேருமே கீழே ஊந்துருவானுங்க. ஆனால் நம்ம ஆள் தான் வந்து 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஆள் எழுந்துடுறாரு. ஏந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி வியடா டடக்கு புடக்குன்னு பிஹேவ் பண்ணுறாரு. ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரில. ஆனால் நம்ம வில்லனும் லைட்டாக வந்து ஏன்ட்டான் போலக்குது. அவனும் வந்து லைட்டாக மூவ்மெண்ட் தெரிஞ்சவொடனே திடீர்னு பார்த்தா அவன் கால் ஏதோ பிடிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆஃபீஸர் தான். என்ன சீனியர் என்ன பிடிக்கிறீங்கன்னு பார்த்தா அவன் காலை பிடிச்சி கட்சின்னுக்கிறாரு. ஓஹோ இந்த மாதிரி கடிக்கிறனால தான் இருந்தாலும் ஜாமீன் கூப்பிட்றானுங்க போலது. அடப்பாவீங்களா. கரெக்டாக வந்து இந்த கடிகையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வலி தாங்க கத்தினதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்குவாட் எல்லா படத்துலேயும் வர மாதிரி இங்கேயும் வராங்க. வந்து என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து 2 பெரிய கேங்கை மொத்தமாக முடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ப்ளஸ் வந்து அந்த ட்ரக்ஸு பணம் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்போ முடித்த உடனே
வா கெத்தாக உக்காந்துக்கிறானுங்க. நம்ம கேப்டன் வந்து ஆம்புலன்ஸ் யாவது கூப்பிடுங்கடா அப்படின்றாரு. கரெக்டாக ஆம்புலன்ஸில் வந்து நம்ம சீனியர் ஆஃபீஸரை படுக்க வச்சுருக்காங்க. நம்ம அது இன்னும் ஐயா தான் இருக்குது பொழுது பேஸ்கெட் பிளேயர் போயிருக்கு. கட்டியமாக பிடிச்சி சார் நீங்கள் இனிமேல் எனக்கு அப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊக்கமாக சொல்லும் போது அவர் முடியாமல் டே வலிக்குதுடா அப்படின்றாரு. இங்கே வந்து நம்ம கோகோனட் மண்டைனும் லேடி கான்ஸ்டபிளும் வந்து பேசினுக்கிறாங்க. ஆமாம் என் மூஞ்சி அழகாக இருக்குன்னு சொன்னேன். ஆமாம் அது ஒன்று தான் நல்லா இருக்குது. ஆமாம் நீ ஹஸ்பண்ட் ட்ராக்கர்லாம் வச்சுருந்தேன். ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் ட்ரபிளில் இருக்கிற அப்படின்ன உடனே அவங்க 2 பேருக்கு வந்து டன்டுடைங் ஹார்ட்டின் வந்து 2 பேரும் கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் பேன்னு பார்த்துன்னுக்கிறாங்க. நம்ம சைனாக்காரன் வந்து அந்த கண்ணை கொஞ்சம் கொடுங்க சார், நான் 2 பேரும் சுடணும், கண்ணை கொஞ்சம் கொடுங்க சார், நான் 2 பேரும் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்க நம்மளால் முடியாமல் வந்து சீனியர் ஆஃபீஸரு டே அவங்கள நிறுத்த சொல்லடா ப்ளீஸ்டா 2 பேரும் நிறுத்த சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அப்படியே வந்து கேமரா பேன் அவுட் ஆகுது. பேன் அவுட் ஆனோடனே அடுத்த சீன்லேயே வந்து இவங்க 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அதாவது வந்து இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொமோஷன். அதில் வந்து நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த சீஃப் ஆஃப் போலீஸாகவே ஆயிடுறாரு, சீஃப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஆயிடுறாரு. பெரிய பதவியே கிடச்சிடுது. எல்லாருமே திரும்பி ஒரு செல்யூட் அடிச்சு ஒரு ஸ்மைலை போட்டு படத்தை முடிச்சிடறாங்க. எப்பா சாமி நான் படத்தை செம்மையாக இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். செம்ம காமெடியாக இருந்தது. ஸோ இந்த படத்தை நீங்களும் வந்து ஒரு தடவை இது இல்லாமல் நேர்லேயும் ஒரு தடவை போய் பாருங்கள். கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்கும். நான் சொல்கிறது நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நான் மாற்றிக்கணுன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு வீடியோக்காக ஸ்டே டியூன்ட். ப்ளீஸ் டேக் கேர். பை. See you all.